கணவன் இல்லாத நேரத்தில் வீட்டிலேயே கடவுள் தரிசனத்திற்காக தவம் இருந்தாள் மனைவி. கடுந்தவம் இருந்தாள். கணவன் இல்லா பகல் பொழுதும் முழுக்க தவம்தான், தவம் தவம் தவம்தான். தவத்தின் கனாகனத்தை உணர்ந்து மெச்சிவிட்டார் கடவுள். வரம் தர தோன்றிய கடவுளிடம் கேட்டால், கடவுளே, சொன்னால் நடந்துவிடும் 7 மந்திரங்களை எனக்கு தா. இதோ நீ கேட்ட 7 மந்திரங்கள். இவற்றை நல்வழிக்கு பயன்படுத்து, இல்லாவிட்டால் பின்னால் வருத்தப்படுவாய். சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் கடவுள். அப்புறம் அவருக்கு அங்கு என்ன வேலை? வரத்தை தந்து விட்டால் போக வேண்டியதானே, மறைவது தானே வேலை. மறைந்து விட்டார். 7 மந்திரங்களோடு ஸ்கூட்டியை கிளப்பி மார்க்கெட்டுக்கு போனால், திரும்பும் போது பெட்ரோல் டேங்க் காலியாகி பல்லை காட்ட முதல் மந்திரத்தை உச்சரித்து டேங்கை நிரப்பிக் கொண்டாள். வீட்டுக்கு வந்து காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் அடுக்கும் போது அந்த ஃப்ரிட்ஜ் சின்னதாகப்பட பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் வேண்டும் என 2ஆம் மந்திரத்தை உச்சரித்தாள். கோபமுடன் கடவுள் தோன்றி எச்சரித்தார், ஏன் இப்படி மந்திரங்களை வீணாக்குகிறாய்? கண்டுகொள்ளவில்லை அவள். பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் தோன்றியது. அதிலே காய்கறிகளை எல்லாம் வைத்து விட்டாள். அங்கும் இங்கும் அலைந்ததில் அழுக்கு பாத்திரங்கள் அடுக்கலையில் அலங்கோலமாக குவிந்து கிடக்க 3ஆம் மந்திரத்தை உச்சரித்து சுத்தப்படுத்தி விளக்கி அடுக்கி வைத்து விட்டார். தண்ணீர் தொட்டி காலியாகி கிடக்க மோட்டார் போட 4ஆம் மந்திரம். கக்கூஸ் அறையில் ஒழுகிக் கொண்டிருந்த குழாயை சரி செய்ய 5ஆம் மந்திரம். சமைக்கும் போது கேஸ் தீர்ந்துவிட புதிய கேஸ் சிலிண்டராக வாங்குவதற்கு 6ஆம் மந்திரம். 6 மந்திரங்களை காலி செய்துவிட்டு ஒற்றை மந்திரத்தோடு நின்றால் அந்த பாதகத்தி, அந்த பொண்டாட்டி. இதையெல்லாம் கண்டு புன்னகைத்த கடவுள் இப்போது அவளுக்கு ஒரு இக்கட்டை ஏற்படுத்தினார். ஒரு பக்கம் அவளது குழந்தை உயிருக்கு போராடுகிறது, இன்னொரு பக்கம் அவளுடைய கணவன் உயிருக்கு போராடுகிறான். கையில் இருப்பதோ ஒரே ஒரு மந்திரம்தான். இதுதான் கடவுள் கட்டி எழுப்பி இருக்கின்ற அந்த இக்கட்டு. என்ன செய்ய போகிறாள் அவள்? குழந்தையை காப்பாற்றுவாளா, இல்லை கணவனை காப்பாற்றுவாளா? கை கட்டி வேடிக்கை பார்த்து நின்றார் கடவுள். கலங்காமல், பயமில்லாமல், பதட்டப்படாமல் மனைவியும் வேடிக்கை காட்டி நின்றாள், கையில் ஒரே ஒரு மந்திரத்தோடு. கடவுளே கதி கலங்கி நிற்க அவள் என்ன செய்தாள் தெரியுமா? என்ன செஞ்சா? அந்த ஒற்றை மந்திரத்தை வைத்து இப்படி உச்சரித்து விட்டாள், கடவுளே, அந்த 7 வரங்களையும் மீண்டும் தா. ஒய்யால பொண்டாட்டியா கொக்கா யாருக்கிட்ட? இப்படித்தான் வரங்களும் சீண்டல்களும் கதைகளிலே ஏராளம் ஏராளம். கடவுள் பெரும்பாலும் வரங்களை தருகிறதில்லை, வாய்ப்புகளையே தருகிறார். வீணாக்குவதும் வளமாக்குவதும் உனது கைகளிலேதான். கேட்காமலேயே கிடைக்கும் வரம் இல்லாள். கேட்டு பெற வேண்டிய வரம் இல்லற இன்பம். கடினமான சந்தர்ப்பங்கள் சாபங்கள் அல்ல, உனது திறமையை வெளிக்கொணரும் வரங்கள். வேகமாக போக வேண்டுமா? தனியாக போங்கள். தொலைதூரம் போக வேண்டுமா? துணையோடு போங்கள். உலகில் ஒருவருக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் மன திருப்தி தாங்க. நினைவுகள் சில சமயங்களில் வரங்கள், பல சமயங்களில் சாபங்கள். அடவிடப்பா, நான் அதை அப்பவே மறந்துட்டேன் என்று சொல்லும் உறவுகள் கடவுள் தரும் வரங்கள் அல்லவா? இப்படியும் ஒரு நக்கல் வரம். நட்பே, சாகா வரம் வேண்டும் என்று வேண்டாதே. அவர் உன்னை பாலித்தீன் பையாக படைத்து விடக்கூடும்.